ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். எல்லா பக்கத்திலும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி, பாம் சண்டே என்று சொல்லி ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை நினைவு கூறுகிற நாள். இந்த நாளை குறித்து வேதத்திலும் சில காரியங்களை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹalleluya. இயேசு தேவாலயத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ஜனங்கள் எருசலேம் முழுவதும் ஒரு ஆர்ப்பரிப்பு வந்தது. இயேசு வருகிறார். ஹalleluya. இயேசு முதன் முறையாக குழந்தையாக இந்த பூமிக்கு வந்தார். எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலாய் வந்தார். சர்வ லோக பாவத்தை நீக்குகிற பாவ பரிகாரியாய் பிறந்தார். பெரிய மாணவர்களே, இப்பொழுது அவர் பாடுபட போகிறார். பாடுபட போவதற்கு முன்பாக ராஜாதி ராஜாவாய் தன்னை அவர் எல்லாவற்றிலும் காணப்பட்டாலும் தன்னை தாழ்த்துகிறார். ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் தன்னை தாழ்மையின் அடிமையின் ரூபமாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி வருகிறார். தாழ்மையின் அடையாளம். நம் வாழ்க்கையிலே நாம் தாழ்மைப்படுவோம். கர்த்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த ஓசன்னா என்பதற்கு 118ஆம் சங்கீதம் 25, 26 என வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று அர்த்தம். ஆண்டவரே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், நம்மை விடுவிக்கிற ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அதை நினைவு கூர்ந்து ஜனங்கள் எப்படியாகலும் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவரை வரவேற்கிறார்கள். அவர்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் அர்ப்பணித்து, இயேசுவுக்கு முன்பாய் தங்களை அர்ப்பணித்து அவரை வரவேற்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுத்து அவரை வரவேற்க வேண்டும். அவருக்கு நாம் சாட்சியை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணவர். ராஜாதி ராஜாவாய் மறுபடியும் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் நீதி செய்கிறவரை வரப்போகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி அவர் வரப்போகிறார். அவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சகலத்தையும் அவர் பாதத்திலே போட்டு நாம் அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கும் தேவனுடைய நாள். இதில் களி கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அன்றைக்கு ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதே போல நாம் இன்றைக்கு வெற்றியின் தேவனை, சிலுவையில வெற்றி சிறந்தவரை ஆராதிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஓசன்னா என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் ராஜாவாய் வீற்றிருந்து நீர் தாமே இந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை புதிதாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, மீண்டும் ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறவரே, அன்றைக்கு ஆலயத்துக்குள் வந்து சகலத்தையும் நீர் சுத்திகரித்தவரே, அப்படியாக இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து ஆசீர்வதிங்கப்பா. உம்மை ஆர்ப்பரித்து ஆராதித்து துதிக்க உதவி செய்யும். இன்னும் மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, இன்னும் கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுக்காத ஒவ்வொருவரையும், குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை நீர் சந்திக்க, ரட்சிக்க, காரியத்தை வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் ஓசன்னா என்று ஆராதிப்போம்.